வணக்கம் டு உமாஸ் கிச்சன் டைரி. இன்றைக்கி என்னோட சேனலில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கெப்சா பிரியாணி. இந்த கெப்சா பிரியாணி வந்து லெக் பீஸ் வச்சு பண்ணால் சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் சிக்கன் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இது ஒரு அருமையான ஒரு பிரியாணி தான். இதை வந்து நீங்கள் ஈஸியாக சிம்பிளாகவே பண்ணலாம். இதில் வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது. இதில் நான் வந்து இப்போ பாருங்கள் காஷ்மீரி சில்லி போடுறேன். எனக்கு ஸ்பைசஸ் எவ்வளோ தேவை நான் அவ்வளோ போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தக்கன நீங்கள் போடலாம். இப்போ நான் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஹோல் கரம் மசாலா. ஏன் அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இப்படி நம்ம ஏன் இப்படி ஹோல் கரம் மசாலா போடுறோம் அப்படின்னா, இதை போட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கும் போது இதில் உள்ள ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்கிரும். நமக்கு சிக்கனில் இறங்கிரும். அந்த சிக்கனுக்கு ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு மனம் கொடுக்கும். இந்த பிரியாணியும் சூப்பராக இருக்கும். அதுக்காக வேண்டி தான். இப்போ நம்ம வெள்ளைப்பூடி இஞ்சி பேஸ்ட் போட்டிருக்கோம் இதில். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் ஊற்ற போகிறோம். தயிர் வந்து ரொம்ப புளிப்பாலாம் நீங்கள் எடுக்க வேண்டாம். நார்மலாக இருக்கிறத எடுங்க. ரொம்ப புளிப்பாக எடுத்திங்கன்னா ரொம்ப அது நல்லா இருக்காது. கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நான் உப்பு வந்து எப்போவுமே கைட்ட தான் போடுவேன். ஸ்பூன்கிட்ட வந்து நான் என்றைக்குமே உப்பு போட்டது கிடையாது. ஏன்னா சாஸ்திரப்படியாக இருக்கட்டும், டேஸ்ட்டுக்காக இருக்கட்டும், அது உப்பு வந்து நீங்கள் கைட்ட போடுறதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அந்த உப்பு கைட்ட போடுறதுனால உங்களோட சமையலுக்கு ஒரு தனியாக ஒரு டேஸ்ட் இருக்கும். நிறைய பேர் வந்து ஸ்பூன்கிட்ட போடுறாங்க. அந்த ஸ்பூன்கிட்ட போடுற வந்து எனக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா, அது வந்து அவ்வளோவா டேஸ்ட் வராது. சரி, இப்போ நம்ம வந்து மசாலா விரைய வச்சு நம்ம நல்லா விரைய வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து கொத்தமல்லி இலை, புதினா. அதில் நான் வந்து என்கிட்ட ரெட் சில்லி, க்ரீன் சில்லி இருந்தால் நீங்கள் க்ரீன் சில்லி போடுங்க. என்கிட்ட ரெட் சில்லி இருந்து நான் ரெட் சில்லி போட்டிருக்கிறேன். ஒரு லெமன் புழியிறேன் அதில். லெமன்னால இன்னும் ஒரு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதில் ஏதாவது ஒரு பேட் ஸ்மெல் இருந்தாலும் கூட அது வராது. அதனால லெமன் போடுறோம் நம்ம. அப்புறம் இதில் வந்து நான் கொஞ்சம் கல்லெண்ணெய் ஊற்றுறேன். கல்லெண்ணெய் ஊற்றுறதுக்கு டேஸ்ட்டு வந்து மனம் வந்து நல்லா வரும் பாருங்கள். நீங்கள் என்றைக்குனாலும் சிக்கன் வந்து இப்படி விரைவி பண்ணும்போது கொஞ்சம் கல்லெண்ணெய் ஊற்றுங்க அப்படின்னா, உங்களோட சிக்கன் வந்து அந்த பேட் ஸ்மெல் வராமல் அதோட ரொம்ப ஒரு அருமையான ஒரு மனம் கொடுக்கும். நீங்கள் அந்த சிக்கன் சாப்பிடும் போதே உங்களுக்கு அந்த ஒரு அருமையான ஒரு மனம் வரும். இப்போ நான் இந்த மசாலா வரையும் ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருக்கேன். இப்போ இதை ஷெலோ ஃப்ரை பண்ணுறேன் பாருங்கள். இதை வந்து நம்ம ஷெலோ ஃப்ரை பண்ணுறதுனால என்னென்னா ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து நீங்கள் டீப் ஆயில் ஃப்ரை பண்ணக்கூடாது. இது ஷெலோ ஃப்ரை பண்ணணும். இப்போ நான் தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சு இது வந்து இப்போ நான் மசாலா ரெடி பண்ண போகிறேன் சிக்கன் பிரியாணிக்கு. ஒரு வந்து பாத்திரத்தில் நான் வந்து தக்காளி, வெங்காயம், அதில் கரம் மசாலா, இந்த ஆயில் வந்து அந்த நம்ம இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலை தான் நான் ஊற்றிருக்கேன். அதனால கொஞ்சம் எல்லோவாக இருக்குது. அதில் நீங்கள் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் சீரகம் வந்து வறுத்து திரித்து பொடி போட்டிருக்கேன். அது ரொம்ப ஒரு சூப்பரான பிரியாணிக்கு ஒரு வாசனை கொடுக்கும் பாருங்கள். நான் வந்து ஆயில் ஃப்ரை பண்ணியிருந்தேன் வெங்காயம், அதுவும் போட்டிருக்கேன். இப்போ நான் வெள்ளைப்பூடி இஞ்சி பேஸ்ட் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து நான் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் தனியாகவே ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு இப்போ நான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நம்மளோட லெக் பீஸ் ஷெலோ ஃப்ரை பண்ண வந்து நம்ம இந்த மசாலாவில் போடுறோம். இதை போடுறதுனால என்ன அப்படின்னா, இது இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம இப்போ ஃப்ரை பண்ணப்போ அது கிறிஸ்பியாக இருக்கும். அந்த கிறிஸ்பினஸும் இருக்கும். அந்த மாதிரி சாஃப்ட்னஸ் உள்ள நல்லா சாஃப்டாகி அந்த மசாலாவும் நல்லா பிடிச்சிருக்கும். அது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இப்போ நான் தமிழ்நாட்டில் நிறைய பிரியாணி சாப்பிட்ருக்கேன். அதுக்கு இதுக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட்டு வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மசாலாவில் வந்து தயிர் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். புதினாவும் கொத்தமல்லிலையும் போட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிருக்கேன் அதில். இன்னொரு பாத்திரத்தில் இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் பாருங்கள் ஹோல் கரம் மசாலா போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா ரைஸ் வந்து இப்போ இதில் வந்து நம்ம அவிச்சி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பிரியாணிக்கு ரைஸ் வந்து இங்கே தனியாக பாயில் பண்ணுறேன்னா, இப்போ நான் வெந்நீர் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் மசாலா போட்டு. இப்போ ரைஸ் வந்து ஆயிலே நான் வந்து இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவேன். ஏன்னா நான் ஊற வைக்க மாட்டேன் என்றைக்கும். கழுவி அதுக்கப்புறம் இதை வந்து நான் ஆயிலில் வந்து நல்லா அந்த மசாலா ஆயிலில் ஃப்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அதில் வெந்நீர் ஊற்றி வைப்பேன். எனக்கு வந்து ரைஸ் வந்து சூப்பராக வரும் பாருங்க. இது என்னோட ட்ரிக்ஸ் தான். எனக்கு வந்து இப்படி தான் சரி வரும். இப்போ நம்ம வந்து இந்த ரைஸ் வந்து நம்ம 70% தான் இதில் வேக விடணும்.
நீங்கள் வந்து இது ஃபுல்லாக நீங்கள் 100% வந்து அது வெந்துட்டுனா நல்லா இருக்காது. இப்போ நான் வெங்காயம் வந்து தனியாக ஆயில் ஃப்ரை பண்ணுறேன் இது மேலே போடுறதுக்கு. ரைஸ் வந்து நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ அந்த ரைஸை வந்து நான் அந்த மசாலா மேலே கொட்டிட்டேன். இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். இதுக்கு மேலே நான் கலர் எல்லோ கலர் வந்து ஊற்றிருந்தேன். அதை நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறதுக்கு நான் மறந்துட்டேன். இப்போ இந்த ரைஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம தம் போட்டாச்சு. தம் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. சூப்பரான ஒரு கெப்சா பிரியாணி ரெடி ஆயிட்டு. இது ரொம்பவே அருமையான டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் என்னோடய சேனலில் வந்து இப்படி நல்ல நல்ல ரெசிபீஸ் சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், மகாராஷ்டிரன், சைனீஸ் இப்படி வகை வகையான ரெசிபீஸ், ரியல் ஒரிஜினல் ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு என்னோடய சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வந்து யூனிக்கான ரெசிபீஸ் நான் காட்டுறேன். அதை மாதிரி நல்ல டேஸ்ட்டு, நல்ல ஹெல்த்துக்கு நல்லது, அப்படி நிறைய ஒரு குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி நிறைய ஐட்டம்ஸ் நான் கண்டிப்பாக காட்டுறேன். என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.